ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது, எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. அங்கங்கே இருந்து தான் இது பண்ணிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சின்னு நம்ம கொண்டு வரோம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார். இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் 13/2/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் கும்ப ராசியில், அதுவும் சனீஸ்வர பகவானோட வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று, அதாவது 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 13/2/2026 முதல் 18/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 19/2/2026 முதல் 3/3/2026 வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 4/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைகிறார், குருவின் பார்வையும் பெறார். அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள். எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே. சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுது. எப்போவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 9, இதில் 7ங்கிறது ஸ்ட்ரைட்டு, 5, 9 ரொம்ப விசேஷம், ஏன்னா சைடு. அப்போ இந்த 9ஆம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம். எதனால்? சகாயாதிபதி. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் முயற்சி வேணும். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஒன்றில் ஒரு குழந்தையே பிறந்த உடனே பாருங்களேன், கை காலை அசைக்கிறது. அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? கையை காலை அசைன்னு சொல்லி யார் சொல்லிக் கொடுத்தது சொல்லுங்கள். அப்போ அந்த குழந்தை முயற்சி பண்ணுது பாருங்க. அந்த முயற்சி ஸ்தானத்து அதிபதி சூரிய பகவான். இதுவரைக்கும் எங்கே இருந்தார்? அஷ்டமராசி. அஷ்டமராசியில் இருந்தாலே ஒரே டென்ஷன், குடும்பத்தில் குழப்பம், சண்டை சச்சரவு, உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒர்க் பண்ணால் கூட ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுறது. தொழிலில் இருக்கிறவா கேட்கவே வேண்டாம். தொழில் வியாபாரம் அப்பா ஒன்றுமே பண்ண முடியல, ஏதோ சர்வை பண்ணுற அளவுக்கு ஓடின்றது. மனசில் ஒரே குழப்பம், டென்ஷன். இந்த தொழிலை விட்டுலாமாங்கிற ஒரு வெறுப்பு, விரக்தி.
ஆனாலும் எல்லாத்தையும் மீறி நீங்கள் வேலை செஞ்சீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான். அதனால் எல்லா டென்ஷன் இருந்தாலும் உட்காந்து ஆறாமற யோசிக்கிறீங்க. அந்த யோசிக்கிறது உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கறது. அந்த அறிவின் மூலமாக அந்த வேலையை முடிக்கிறீங்க. அந்த வகையில் அஷ்டமராசியை விட்டு விலகிய இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வர்றார். எப்போவுமே 7, 8 விட 9 சூப்பர், பரவாயில்லைங்கிற மாதிரி. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க? ராகு உட்காந்துட்டு இருக்கார். ராகுவோட சேர்றார். இது கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். ஏன்னா ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. ஆனால் இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுறது தான் பெரிய விஷயம். விஷயங்கிறத விட விசேஷம்னே சொல்லலாம். அதுதான் பெரிய விசேஷமே. ஆக 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் உங்களோட சக நண்பர்கள் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவங்க தாங்க விரோதியே. அது உங்களுக்கு அப்புறம் அனுபவிக்கும் போது தெரியும். உங்களோட சக நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காங்கன்னு நினைப்பீங்க. சப்போர்ட்டிவாக இருக்கானே, நமக்காக சப்போர்ட்டிவாக பேசுகிறானேன்னு, அவன்தான் வில்லன். ஆக இந்த சக நண்பர்களின் மூலமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அப்படி தூள் கலப்பி போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களோட பவர் அப்போ அங்கே ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே நான் உங்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போவுமே உங்களோட அந்த முன்கோபம், வீண் கோபம், விதண்டாவாதம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, அறிவுஜீவி மாதிரி பேசக்கூடிய ஆட்கள். எனக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் யாம் அறிவோம் அப்படின்னு. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமானது. இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட விதம் மனிதர்கள், ஏகப்பட்ட விதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது, எல்லாமே நமக்கு தெரியாது. அப்போ அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எல்லாரையும் அரவணைச்சுட்டு போகிறவங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னடா அது இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுதான் ரொம்ப நல்லவங்க. அப்படியே அட்டாச்மெண்ட்டு நான் சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈடுபாடு குடும்பத்துலேயும் சரி. ஆனால் என்ன ஒன்று, உங்களோட அந்த ஆளுமை அதை மட்டும் கொஞ்சம் அப்படி அடக்கிக்கங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. பேச்சு, இந்த பேச்சை கரெக்ட் பண்ணிவிடுங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். அந்த வகையில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க. என்ன டென்ஷன், உத்தராயணம் பிறந்ததுலேருந்தே ஏகப்பட்ட டென்ஷன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முடிச்சிருந்தீங்க. இந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தை விட்டுலாமா, வேண்டாம் போ அப்படின்னு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், விரக்தி, அந்த காலகட்டம் மாறும். இப்போ ஒரு ஈடுபாடு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நெளிவு சுழிவு உங்களுக்கு இப்போ தெரியும். அப்போ லாபத்துக்காகவே வேலை செய்வீங்க. இப்படி பண்ணினா லாபம் வரும் கண்டிப்பாக. சார் தொழில் வியாபாரம் பண்ணுறவாள்லாம் லாபத்துக்கு தாங்க பண்ணுறாங்க. 5 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்றா தான் அவன் லாபம். 5 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றான்னா அவன் முட்டாள். கரெக்டா? அப்போ அந்த முட்டாள் அந்த தொழிலை செய்கிறது தப்பா சரியா, நீங்களே சொல்லுங்கள். அதுதான். அப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா லாபத்தை பற்றி தான் பார்க்கணும். எவ்வளோ வேலைங்கிறது பார்க்காதீங்க, சேல்ஸை பார்க்காதீங்க. அந்த சேல்ஸில் என்ன ப்ராஃபிட் அதை மட்டும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு. ஆக லாபங்கள் கூடி வரும். அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா,
20 பிப்ரவரியிலேருந்து வச்சுக்கலாம். அதுலேருந்து 28 பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 8 நாட்கள் 9 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு பெரிய முதலீடு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பெருசாக சாதிக்கலாம் அப்படின்னு அந்த காலகட்டம் உங்களை கொஞ்சம் அப்படி டென்ஷன் படுத்திடும். அதனால் பெரிய முதலீடுகளெல்லாம் விட்டுட்டு எந்த அளவுக்கு முதலீடுகளை போட்டால் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத திட்டமிட்டுக்கங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவா இந்த காலகட்டத்தில் வேலையில் கவனமாக இருங்க. வேற வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இதை விட ஒரு பெரிய வேலை ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யோசிங்க, இதை விட்டுட்டு அங்கே போனால் கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றி. அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதேமாரி நண்பர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வருவாங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த நேரத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ திருமண யோகம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். என்னதான் ஜென்மராசியில் குரு பகவான் இருந்தால் கூட பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால இந்த சூரிய பகவானோட பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் கோதுமை கொண்டு போய் கொஞ்சம் அப்படி வச்சு தானம் பண்ணிட்டு வாங்க. அது யதாசக்தி யதாகிரண்யம், உங்களால் என்ன முடிகிறதோ அதான். அதை கொண்டு போய் வச்சுட்டு சூரிய பகவானை மனசார வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் காலையில் 6லேருந்து 7 சூரிய ஹோரை. முடியாத பட்சத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் பண்ணுங்கள். அதாவது சாயந்தரம் பண்ணுறதை விட காலையில் பண்ணுறது உச்சிதம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதி சூரிய பகவான் உங்களது பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான 9ஆம் பார்வையை பெற்று உன்னதமான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.